ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களென்றால் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இது அந்த சினோ டைம் எடுக்கப்பட்ட வீடியோ. இதில் நான் தமிழ் கடையில் போய் கொஞ்சம் தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கிறேன். அதோட கிறிஸ்மஸ் ரிச் கேக்குக்கு எப்படி இந்த பழங்கள் நட்ஸுகளை ஊற விடுறேன்னு சொல்லி அந்த ரெசிப்பியும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட இப்போ சின்ன மகளும் நானும் வீட்டில் அந்த கார்டனுக்குள்ள சினோவில் கொஞ்சம் விளையாடி இருக்கிறோம். அதையும் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ கட்டாயம் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு பார்க்குற நீங்கள் கட்டாயம் ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்க உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நிறைய பேருடைய கேள்விக்கு ஒரு விடையாக இருக்குமென்று நினைக்கிறேன். நிறைய பேர் என்னட்ட கேட்குறீங்க, அக்கா உங்களுக்கு ஃப்ரான்ஸில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்குமா, எங்களோட ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்குமா, எப்படி நீங்கள் வாங்கி எங்களோட ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சமைக்கிறீங்கள், நீங்கள் எப்படி வாங்குவீங்களன்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்கள். அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்குமென்று நினைக்கிறேன். எங்களுக்கு இங்கே ஒவ்வொரு புதன்கிழமையும் ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் எல்லா ஸ்ரீலங்கன் மரக்கறிகளையும் வாங்கியே கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் மட்டுமில்லை, நாங்கள் இந்தியன்ஸ் மரக்கறி கூட நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அதை விட தமிழ் கடைகளில் எங்களுக்கு ஊர்களில் கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் நாங்கள் இங்கே வாங்கி கொள்ளலாம். நாங்கள் கடைக்கு போகும்போது எங்களுக்கு என்ன பொருட்கள் உண்டான விலையாக இருந்தாலும் சரி மலிவாக இருந்தாலும் சரி நாங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள், ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் நாங்கள் வாங்கி கொண்டு எங்களுடைய வீடு வழியை நாங்கள் சமைக்கிறது வழக்கம். ஆனாலும் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து என்னுடைய வீடியோஸை பார்க்குறீங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையில் நீங்கள் அதுக்குரிய அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இவ்வளவு வசதி வாய்ப்புள்ள தமிழ் கடைகள் எல்லாம் இருக்கா, இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இவ்வளவு மரக்கறி இருக்காண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்கள். இங்கே பாருங்கோ, கடைக்கு போகும்போது அந்த சினோ கொட்டி கொண்டிருந்தது. இப்போ நாங்கள் கடையால் வெளியில் நாங்கள் எடுக்கிறோம். அந்த ரோட்டு ஃபுல்லாக இப்படித்தான் இருக்குது. நாங்கள் கார் பார்க் பண்ணின அந்த பார்க்கிங்கில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். பாருங்க, இவ்வளவுத்துக்கு அந்த ரோட்டெல்லாம் கொட்டி மூடிக்கொண்டிருக்கண்டு. ஆனால் சினோ இன்னும் நிற்கல, பார்க்கவே உங்களுக்கு தெரியுது கொட்டி கொண்டு தான் இருக்குது. இங்கே இந்த டைம் குளிர் டைம்ன்றதால் டெய்லியும் சினோ கொட்டாது. கிழமையில ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருந்துட்டு சினோ கொட்டும். ஆனாலும் அது நல்ல கெவியான ஒரு சினோவாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குது. அதை விட சினோ கொட்டும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். பெரியாக்களுக்கும் தான் பிள்ளைகளுக்கும் தான். அது இந்த வெள்ளையாக கொட்டுறதாலேயோ இன்னும் தெரியலை, அழகோ அது உண்மையில் ஒரு தனி அழகு தான். நீங்கள் பாருங்கோ, இந்த நேரமே ஒரு இருண்டு போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் நேரம் இப்போ இன்னும் 4 மணியே ஆகையில் பாருங்கோ இந்த இடம் எப்படி இருக்குதுண்டு. இந்த கிளிப் பார்த்தீங்களென்றால் அடுத்த நாள் நாங்கள் இது எடுத்தது. ஆனாலும் இங்கே எவ்வளவு தான் சினோ கொட்டினாலும் இங்கത്തെ அரசாங்கம் மேரி என்று சொல்கிறது, அவங்க நல்லா எல்லா இடமுமே நடப்பாதையிலையும் வாகனம் போடுற பாதையிலையும் உப்படித்து எல்லாத்தையுமே வலிச்சிருவாங்க. ஏன்னாட்டா இங்கே சறுக்கி விழாமல் வாகனங்கள் மோதி ஆக்சிடெண்ட் ஏதாவது ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்காக முன்கூட்டியே பாருங்க இது எப்படி செய்திருக்கண்டு. 2 பக்கங்களும் எவ்வளவு சினோ இருந்தாலும் அந்த ரோட்டும் நடப்பாதையும் அவ்வளவு ஒரு க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கோ, இந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவ்வளவு சினோ பட்டு அந்த மரமெல்லாம் உண்மையில் இங்கே குளிர் கூட இருக்கிறபடியாக இன்னும் அந்த மரத்தில் இருக்கிற சினோ இன்னும் உருகி கீழே கொட்டுப்படையில். இங்கே பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், என்னடா இது சினோவை பற்றிய ஒரே சொல்லி காட்டுதுன்னு சொல்லி நீங்கள் உண்மையில் யோசிக்க வேண்டாம். இது எங்களுடைய ஊர்களில் இருந்து நிறைய பேர் நீங்கள் சினோவை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டு, அக்கா நீங்கள் அடுத்த வீடியோவில் சினோவை போடுறேன்னு சொல்லியிருக்கிறீங்கள், கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு அதை காட்டுங்க அக்கா, பார்க்க அழகாக இருக்குன்னு கேட்டதுக்காகத்தான் நான் இதை இவ்வளவு விளக்கம்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஓகே, இதுதான் நான் இந்த தமிழ் கடையில் வாங்கி கொண்டு வந்த மரக்கறி. நான் கடையில் நான் எடுக்கும்போது என்னென்ன எடுத்த நான் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வீட்டை கொண்டு காட்டுறேன். நீங்கள் பாருங்க, நான் பச்சை மிளகாய் நான் கிழமைக்கு ஒரு தடவை கடையில் போய் வாங்கி கொள்ளேன். வேண்டி கொண்டு எல்லாத்தையுமே நான் ஃப்ரிட்ஜில் அடுக்கி கொள்ள மாட்டேன். அதே மாதிரி
ஒரு நாளைக்கு ஒருக்கா சமைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் நான் வாங்குவேன். அதை மாதிரி தான் இது வந்து முருங்கையில் அதே மாதிரி நான் ஒவ்வொரு காலம் சமைக்கக்கூடிய மாதிரியே வாங்கியிருக்கிறேன். இது வந்து 3 வாழைக்காயும் வாங்கியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒருக்கா சமைக்கக்கூடிய மாதிரி வெண்டிக்காய் வாங்கியிருக்கிறேன். இது வந்து சிரோனாக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச வெஜிடபிள்ஸ். அதோட ஒருக்காலே சமைக்கக்கூடிய மாதிரி மரவள்ளி கிழங்கும் நான் வாங்கியிருக்கிறேன். இதோட பார்த்திங்களென்றால் இந்த கத்தரிக்காயும் நான் வாங்கியிருக்கிறேன். இது குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பொரிச்சு குழம்பு வச்சவண்டா அந்த குழம்பின் டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு தனியாக இருக்கும். இதை நாங்கள் முட்டை கத்தரிக்காய்ன்னு சொல்லுவோம் எங்களோட ஊரில். ஆனால் இதில் உங்களோட ஊரில் என்னன்னு சொல்கிறேன்ட்டு நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்கோ. இது வந்து வாழைப்பொத்தி. இந்த வாழைப்பொத்தியும் நான் ஒரு அளவான வாழைப்பொத்தியும் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இங்கால பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. எப்பயுமே எங்களுடைய சமையலுக்கு கருவேப்பிலை இல்லாமல் சமையலே இல்லை. இது வந்து பாவக்காய் வாங்கியிருக்கிறேன். 3 பாவக்காய் வாங்கியிருக்கிறேன். கறி வைக்கிறதுக்கோ அல்லது சம்பல் செய்கிறதுக்கோ இது 3ம் வந்து எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கியிருக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு வாங்கியிருக்கிறேன். பன்னீரும் சப்பாத்தியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னால் முடிஞ்சால் நான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறத நான் உங்களுக்கு ரெசிப்பியாக என்னுடைய வர்ற வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிச் கேக்கு தேவையான ரோஸ் எசன்ஸ் வாங்கியிருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்திங்களென்றால் ஒரு மாம்பழம் வாங்கியிருக்கிறேன். இந்த மாம்பழத்தை நான் வீட்டை கொண்டு வந்து வெயிட் போட்டு பார்த்தேன்னா 537 கிராம் இருந்தது. ஓகே, இவ்வளவு தான் நான் தமிழ் கடையில் வாங்கின பொருட்கள். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு இந்த சீலையில் நல்ல ஒரு கொட்டும் துணியில் தச்ச பேக் மாதிரி நான் தேமோவில் கொமாண்ட் பண்ணி எடுத்திருந்தேன்னா இதுக்குள்ள வெஜிடபிள்ஸை வச்சால் எனக்கு ஒரு கிழமைக்கு மேலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருகுது. அதால் நான் இந்த கொட்டுன் பேக்கில் போட்டு தான் நான் ஃப்ரிட்ஜில் வந்து இப்பையும் இந்த வெஜிடபிள்ஸை அடுக்கி கொள்வது. நீங்கள் உங்கள்கிட்ட பிலோ கவரை நல்ல வடிவாக துவச்சிட்டு அதையும் நீங்கள் எடுத்து அதுக்குள்ள எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களோட வெஜிடபிள்ஸு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகே, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் நான் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நான் வைப்பேன். இந்த பச்சை மிளகாய் வைக்கும்போது நான் டிஷ்யூ பேப்பர் கீழையும் மேலையும் போட்டு மூடி வச்சுட்டேன் என்றால் அது அழுகாமல் நீண்ட நாளைக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதால் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே நான் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டேன். இங்கெல்லாம் பார்த்திங்களென்றால் நான் அந்த கொட்டுன் குளோத்துக்குள்ளே போட்டு வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ இதில் எடுத்து அடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து உடனே வச்சுட்டேன் என்றால் எனக்கு ஒரு வேலையே முடிஞ்ச மாதிரி போயிடும். பார்த்தீங்களென்றால் வியாழக்கிழமை சினோ கொட்ட ஸ்டார்ட் பண்ணினது. இது வெள்ளிக்கிழமை. இப்போ பிள்ளை வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டை 12 மணிக்கு வந்திருக்கிறோம். அந்த டைமும் கொஞ்சம் சினோ கொட்டிக்கொண்டு தான் இருக்குது. அவள் சொன்னால் மம்மி வாங்கோ நாங்கள் எங்களுடைய கார்டனுக்குள்ளே போய் கொஞ்சம் சினோ விளையாடலாமண்டு. அப்போ நான் அவள் நீங்கள் போய் தனியாக விளையாடுங்கன்னு சொல்ல, இல்லை நான் தனியாக போகலை நீங்களும் வாங்கோன்னு சொல்லி சொன்னால் சரி என்று சொல்லி நானும் போயிட்டேன். ஆனால் உண்மையில் வெளியில் போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது உண்மையில் இவ்வளவுத்துக்கு சினோ கொட்டி இருக்குதுண்டு. பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போ நானும் பிள்ளையோட சேர்ந்து விளையாடி வருவோமெண்டு போட்டு இருந்து அதில் இருந்த சினோ எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சினோவில் ஒரு உருவம் செய்வோமெண்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனாலும் அது கொஞ்சம் வந்து கல்லாக இருந்தது. அதோட அந்த கையில் வந்து க்ளோஸ் போடாமல் நான் போயிட்டேன். அப்போ அது கையால் எனக்கு அள்ளி ஒன்றுமே செய்யலாம் போய்ட்டு கையில் எல்லாம் அப்படியே விரைச்சி நிகமெல்லாம் வெடிக்கிற மாதிரியே போயிட்டுது. ஓகேன்னு இந்த வேலையை என்று சொல்லி போட்டு சும்மா நின்று பார்த்து எல்லாம் ரசித்து விளையாடிட்டு வருவோமெண்டு இப்போ நான் பிள்ளையோட நின்று விளையாடி கொண்டு நிற்கிறேன். மகனும் வந்து நின்று விளையாடின அவருக்கு ஸ்கூலுக்கு இறங்குறதுக்கு
நேரமாகிட்டது. அப்போ அதால் தான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டேர். அதுக்கு பிறகு தான் நான் வந்து பிள்ளை தான் சொன்னால் நீங்கள் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே இல்லோண்டு. அப்புறம் அதுக்கு பிறகு தான் நான் வந்து வீடியோ எடுப்போம்னு சொல்லி போட்டு ஸ்டாண்டில் வச்சு ஒன் பண்ணி விட்டுட்டு வந்து இதில் விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஓகே, ஒரு 10-15 நிமிஷம்தான் என்னாலேயே வெளியில் நிற்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். நான் இந்த கிறிஸ்மஸ் கேக் செய்கிறதுக்கு நான் இந்த பழங்கள் நட்ஸுகள் எல்லாத்தையும் ஊற விட போகிறேன். அது ஊற விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ரம் தான் எடுத்திருக்கிறேன். இது கரும்பால் தான் செய்யப்பட்ட ரம். வந்து ஒரேஞ்சில் இருக்குது, செரிஸில் இருக்குது, வேறு வேறு பழங்களில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே போல் ஒரு பெரிய மிக்சிங் போல் ஒன்று எடுத்திருக்கிறேன். அதுக்குள்ள நான் 1/2 கிலோ, அதாவது 500 கிராம் ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கிறேன். அடுத்ததான் 250 கிராம் பம்கின் கேண்டி எடுத்திருக்கிறேன். அடுத்ததான் 200 கிராம் கிரம்பெரி எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள சேர்க்கிற இந்த நட்ஸுகள், இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாமே நான் சின்ன சொப் பண்ணி தான் போட்டுக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு கேக் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். அடுத்ததான் 100 கிராம் ஜிஞ்சர் கேண்டி எடுத்திருக்கிறேன். அடுத்ததான் 100 கிராம் ஆரஞ்ச் பீல் எடுத்திருக்கிறேன். அடுத்ததான் 150 கிராம் கிளாஸ் செரீஸ் எடுத்திருக்கிறேன். அடுத்ததான் 250 கிராம் கஜு நட்ஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பாதாம் உங்களுக்கு விரும்பின நட்ஸ் நீங்கள் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் நட்மிக் பவுடர் அல்லது சாதிக்காய் என்று சொல்கிறது. இது வந்து இங்கே பவுடர் ஃபார்மிலேயே எங்களுக்கு போத்தல்ல வருது. இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக கருவா கராம்பு ஏலக்காய் 3 நல்லா பவுடர் பண்ணி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் ஃப்ளேவர் எசன்ஸ் சேர்த்து கொள்ளலாம் அல்லது ஆரஞ்சு ஃப்ளேவர் எசன்ஸ் சேர்த்து கொள்ளலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்களென்றால் இந்த ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் கேக்குக்கு முக்கியமான ஸ்பெஷலே இந்த ரம் தான். அதில் நான் 1/2 கப் சேர்த்துக்கொள்கிறேன், அதாவது 125 ml. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். எவ்வளவுத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. நான் என்னுடைய மதன் ராஜினி குக்கிங் சேனலில் நான் எப்படி ஸ்ரீலங்கன் ரிச் கேக் வெட்டிங் கேக் செய்கிறேன்னு சொல்லி டீல்டட்டாக நான் அதில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது வந்து நாங்கள் 2 நாளிலிருந்து 6 மாதம் வரை எப்படி ஊற விட்டு இந்த கேக் செய்யலாம்ன்ற ரெசிபி தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அதை போய் செக் பண்ணி நீங்கள் அந்த முறையிலையும் நீங்கள் வெட்டிங் கேக்கோ அல்லது இந்த கிறிஸ்மஸ் கேக்கோ செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கோ, நான் இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது போல் நல்ல கண்ணாடி போத்தலொண்டு ஈரம் இல்லாமல் க்ளீன் பண்ணி நல்ல வடிவாக காய விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த எல்லா கலவையையும் நான் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ள போகிறேன். போட்டு மூடி வச்சிட்டு ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க அடுத்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னால் ஓகே. இந்த கலவை நீங்கள் 2 நாளையிலிருந்து 1 மாதம் மட்டும் நீங்கள் இதை ஊற விட்டு இந்த கேக்கை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எப்போ விருப்பப்படுதோ அப்போ நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த கலவை எடுத்து அந்த கிறிஸ்மஸ் கேக்கை செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இதே அளவில் கிறிஸ்மஸ் கேக்குக்கு
இந்த பழங்கள் நட்ஸுகள் ஊற விடணும். ஆனாலும் ரம் சேர்த்து ஊற விடுறது உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா இதே அளவுக்கு நீங்கள் ஒரேஞ்ச் ஜூஸ் அல்லது கிரேப் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதே போல் ஒரு போத்தலில் போட்டு நீங்கள் மூடி வையுங்கோ. அப்பப்போ ஒரு 3-4 நாளைக்கு ஒரு கால் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கண்டா ஒரு மாதத்துக்கு இந்த கலவை அப்படியே பழுதாகாமல் நல்லா பெர்ஃபெக்டாக ஊறிப்போய் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் கேக் பழக்கலவையை நான் ஒரு இடத்துல வச்சு விட போகிறேன். இனி 3 நாள் கழித்து தான் நான் இதை எடுத்து மிக்ஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து உங்களோட கிறிஸ்மஸுக்கான அந்த கேக் கலவையை ஊற விடலாம். இது பார்ட் 1 வீடியோவாக தான் இருக்கும். பார்ட் 2 வீடியோ நான் கிறிஸ்மஸ் கேக் வீடியோவை ரெசிப்பியாக நான் இதில் ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.